இங்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா ஹீரோயின் ரொம்பவே ட்ரெடிஷனலா இருக்கா. எப்பவுமே கோவில் குளம் கடவுள்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. பட் ஹீரோ இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட். இருந்தாலும் அவள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி இவனை லவ் பண்ணவும் வச்சிடறான். ஹீரோவோட லவ் விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வந்து நேரா ஹீரோயினோட அப்பா கிட்ட சம்மந்தம் பேச போக அவர் இவனை கண்ணா பின்னு திட்டி வெளியில அனுப்பிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவை பார்த்து பேச அவர் இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளும்போது ஸ்லிப் ஆகி கீழே வந்துடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோயினோட அப்பா கிட்ட அவரோட ஃபேமிலி டாக்டரும் விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்றாரு. அவனை பத்தி எதுவுமே தெரியாம நீ வேணான்னு சொன்னா அது எப்படி அவங்க ஏத்துப்பாங்க? ஒரு 30 நாள் நீ அந்த பையன் கூட பழகிப்பாரு. அப்போ அவனுக்கு பிடிக்கலனா அதுக்கப்புறம் உன் பொண்ணு கிட்ட பேசி புரிய வச்சுக்கலாம்னு சொல்ல இந்த ஐடியா ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இந்த விஷயம் ஹீரோக்கு பிடிக்கலனாலும் ஹீரோயின் கேட்டுக்கிட்டதுனால அவளுக்காக ஒத்துக்கிறான். இப்போ முதல் நாள் ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு பைக்ல போக அங்க ஒரு இடத்துல இவரோட பழைய டீச்சரை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அந்த டீச்சர் ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இவனாட்டு ஹீரோ ஸ்கூல்ல பண்ண சைட்டை எல்லாம் சொல்ல இதுல ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹீரோ மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச நல்ல எண்ணமும் காத்துல பறந்துது. இப்போ அடுத்தபடியா அவரை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வராரு. அவரு ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இவனாட்டு பயப்பட அவர் ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை சொல்றாரு. இவரோட கல்யாணத்துக்கு முதல் நாள் ஹாஸ்டல்ல பார்ட்டி கேட்டு வந்தவன் நான் டின்னர் செய்யறேன்ட்டு ஹீட்டர் கம்பியா குண்டான்ல போட்டு சாதம் செய்ய அதை சாப்பிட்டு வயிற்று வலியில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி என்னோட கல்யாணமே நின்னு போயிடுச்சுன்னு சொல்ல இதை கேட்டு இன்னும் கேவலமா பாக்குறாரு ஹீரோவை. இப்படியே நாளும் ஓடுது. ஹீரோவை பத்தி ஒரு நல்ல விஷயம் கூட தெரிஞ்சுக்கல. எல்லாமே பேட் இம்ப்ரெஷனா தான் இருக்கு. அப்ப ஒரு நாள் 2 பேர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு 4-5 பேர் வலிய மறிச்சு ஹீரோவை அந்த ஊருக்குள்ள போக விட மாட்டேன்றாங்க. என்னாச்சுன்னு விசாரிச்சா நம்ம ஹீரோ ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கச்சி தங்கச்சியோட தங்கச்சின்னு 3 பேருக்கும் ஒரே நேரத்துல ரூட்டு விட இது அவங்களோட அப்பாக்கள் அதாவது அண்ணன் தம்பிங்களோட காதுக்கு போக அவங்களுக்குள்ள சண்டையாகி இருக்கு. அவங்கள தடுக்க போன ஊர் மக்களுக்குள்ளயும் சண்டையாகி அண்ணன் தம்பி சண்டை ஒரு ஊரோட சண்டையாகி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஊரே 2 பட்டு போயிடுச்சுன்னு சொல்ல இதை கேட்டு இப்படி ஒருத்தன் எந்த ஜென்மத்திலயும் தான் பொண்ணுக்கு புருஷனா வரக்கூடாதுன்னு ஹீரோனோட அப்பா நினைக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணுன்னு சொல்ல ஹீரோ இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, வானாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல இதுல ஹீரோயின் டென்ஷன் ஆகிடுறா. எனக்காக உன்னால இதை கூட பண்ண முடியலனா வேற என்னதான் பண்ண முடியும்ட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்டயும் சொல்ல இதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நேரா ஃபேமிலி டாக்டரை பார்த்து சொல்ல இப்ப கட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. இப்பதான் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுது. ஹீரோயினோட அப்பாக்கு ஹார்ட் ரொம்ப வீக்கா இருந்ததால ஒரு ஆபரேஷன் பண்ணணும். ஆனா அவரு பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்ததுனால அவரை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு ஹீரோ போட்ட ஐடியா தான் இது. ஹீரோவை பத்தி ஹீரோயினோட அப்பா நினைச்சது எல்லாமே தப்புதான். ஹீரோ தான் எல்லார்கிட்டயும் அவனை பத்தி தப்பா சொல்லி நடிக்க சொன்னதே. ஒரு பொண்ணோட அப்பா அவ லவ் பண்ற பையன் ஒரு கெட்டவன்னு அந்த பொண்ணுக்கு ப்ரூவ் பண்ணிட்டா அதை விட அந்த அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்க முடியுமா என்ன? அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவர் ஆபரேஷனுக்கு தயார் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு பிளான போட்டிருப்பான் ஹீரோ. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினோட அப்பாவும் உன்னை விட வேற நல்ல பையன் என் பொண்ணுக்கு தேடினாலும் கிடைக்காதுன்னு அவங்களோட கல்யாணத்துக்கும் ஓகே சொல்லிடுறாரு. இதே கான்செப்ட் தமிழ் சினிமால வேற எந்த படத்துல நீங்க பாத்துக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.